பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாயிருங்கள். ஆம் அன்பானவர்களே, சந்தோஷமாயிருங்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே துன்பங்கள் சிரமங்கள் இருக்கா? ரொம்ப வலிகள் உங்களுக்கு இருக்கிறதா? இதையெல்லாம் மறந்து தேவனுடைய கிருபையினாலே சந்தோஷமாயிருங்கள். நற்சீர் பொருந்துங்கள். நல்லதொரு சீர் உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும். நற்சீர் பொருந்துங்கள். நீங்கள் சீரடையும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நற்சீர் பொருந்துங்கள். சந்தோஷமாயிருங்கள். நற்சீர் பொருந்துங்கள். ஆறுதல் அடையுங்கள். வேதம் சொல்லுகிறது ஆறுதல் அடையுங்கள். கர்த்தருக்குள் ஆறுதல் அடையுங்கள். அவருடைய வார்த்தையில் ஆறுதல் அடையுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தினால் ஆறுதல் அடையுங்கள். தேவன் உங்கள் தகப்பன், அவர் உங்கள் ஆறுதலின் நாயகர். ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையாயிருங்கள். எப்பொழுதும் கருத்து வேற்றுமைகளால் நிறைந்திருக்க வேண்டாம். ஒருவரோடு ஒருவர் கூடுமானவரை கருத்து ஒற்றுமையாய் வாழ கற்றுக்கொள்வோம். ஏக சிந்தையாயிருங்கள். சமாதானமாயிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, சமாதானமாயிருங்கள். தேவன் நம்மை சமாதானத்திற்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் சமாதானமாயிருங்கள். யாவரோடும் சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பார். அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த கடைசியாக அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும், எவ்வளவு சமாதானமா இருக்க வேண்டும், எவ்வளவு ஆறுதல் அடைய வேண்டும். போதித்தருளும், வழி நடத்தி நல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.